நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அம்மாப்பேட்டையிலேருந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம். வரும்போது மேம்பாலம் ஏறணும். இந்த மேம்பாலத்துக்கு கீழே கடந்துச்சு, லீ பஜார் மேம்பாலத்துக்கிட்ட கடந்துச்சு. அது எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அவ்வளோதான். அது அந்த நகை மட்டும்தான் இருந்துச்சு. 2 ஃபோன் இருந்துச்சு. எங்களுக்கு 2 பேர் இருந்தாங்க. வீட்டில் 2 பேர் தான் இருப்போம். உடம்பு பரப்பாதாத்தனா நாங்கள் எடுத்து எஞ்சிட்டோம் ஃபோனு. நகையை வச்சுட்டு காலையில் எங்கள் பையனுக்கு ஃபோன் போட்டேன். அவன் 7 மணிக்கே வந்துட்டான். ஸ்கூல் போகிறத விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்து இப்படிப்பிடா கடை அப்படின்னு. சரிம்மா நீ ஒன்றும் பதப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஃபோன் எடுத்து எஞ்சிட்டோம் வீட்டில். நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன். ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வாட அவசரமானாங்க. நான் என்ன ஏதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் போனேன். போனதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கை எடுத்து காமிக்கும்போது இந்த மாதிரி நகை இருக்குதுல்ல அப்படின்னாங்க. நகையில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ வீட்டில் வை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேசிக்கலான்னு சொன்னேன். அதில் என்ன இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு காரணம் ஃபோன் மட்டும் எடுத்து போட்டுட்டோம். ஏன்னா அன்டைமில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. எங்கம்மா இருக்கிறது ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போது யாராவது அசம்பாவிதம் நடந்துருமோங்கிறதுனால ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறதுனால சைலண்டில் போடத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணத்தில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. மீதி இருந்ததை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். நான் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட ஊடக அணி பிரிவு செயலாளராக இருக்கிறேன். அதை வந்து எங்கள் இஸ்லாத்தில் வந்து கீழே கிடைக்கிற ₹1 இருந்தாலும் அது எங்களுக்கு சொந்தம் இல்லை. அது வந்து உரியவங்கிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். என் பேர் வந்து அப்துல்லா. நைட்டு 9 மணி இருக்கும், 9 இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சு அம்மாப்பேட்டில் நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது லீ பஜார் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா, மேம்பாலம், அந்த மேம்பாலத்து கீழே இறங்கி பெட்ரோல் பங்க் கொஞ்சம் தாண்டி இந்த சென்டர் நடு ரோட்டில் இருந்துச்சு. ஆனால் 6-7 வண்டிக்கு மேலே போயிட்டு டூ வீலருங்க. பார்த்துட்டு சரி பையன் மட்டும் கறந்தது. சரி என்ன இருக்கும் அப்படின்ட்டு பையன் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவள் நேரத்துக்கு 9 மணிக்கு இருக்கோம். சரி அவளை நம்ம எங்கே பழையிறது நம்ம. அப்போ நாங்களும் கொஞ்சம் டயர்டாக இருக்குவோம். ஃபங்க்ஷன் முடிச்சு டயர்டாக இருந்தோம். அது நேரம் வீட்டுக்கு எடுத்து பார்த்துக்காம தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் ஃபோன் ஒரு 6-7 ஃபோன் வந்தது. விடாமல் வந்துச்சு. எங்களுக்கு பயம் கிளம்பிச்சு. சரி ஏதாவது இப்போ வேறு ஏதாவது யாரும் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு பயம். ஆனால் போனதுக்கு விசாரிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிட்டு 6-7 ஃபோன் லைனாக வரும். எங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் இதை எங்களுக்கு புதுசாக பார்க்க எங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு கேன்சரு, உடம்பு சரியில்லை. அதனால் அந்த டைமுக்கு நம்ம போக முடியாது. நம்மளால் மருந்து சாப்பிட்டு அது வேறு கொஞ்சம் இதாக இருந்தது. அதனால் வீட்டில் கொண்டு பார்த்ததுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு. அப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணோம் காலையில். அப்புறம் தான் சரி கொடுத்துடலாம், என்னத்துக்கு வேணாம், நம்மளுதான் நம்ம உழைக்கிறதே கிடைக்கிறதில்ல, நம்மளுக்கு இது ஆகிறதில்ல, கொடுத்துடலாம் பண்ணோம். சரி காலையில் நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அம்மாப்பேட்டையிலேருந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம். வரும்போது மேம்பாலம் ஏறணும். இந்த மேம்பாலத்துக்கு கீழே கடந்துச்சு, லீ பஜார் மேம்பாலத்துக்கிட்ட கடந்துச்சு. அது எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அவ்வளோதான். அது அந்த நகை மட்டும்தான் இருந்துச்சு. 2 ஃபோன் இருந்துச்சு. எங்களுக்கு 2 பேர் இருந்தாங்க. வீட்டில் 2 பேர் தான் இருப்போம். உடம்பு பரப்பாதாத்தனா நாங்கள் எடுத்து எஞ்சிட்டோம் ஃபோனு. நகையை வச்சுட்டு காலையில் எங்கள் பையனுக்கு ஃபோன் போட்டேன். அவன் 7 மணிக்கே வந்துட்டான். ஸ்கூல் போகிறத விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்து இப்படிப்பிடா கடை அப்படின்னு. சரிம்மா நீ ஒன்றும் பதப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஃபோன் எடுத்து எஞ்சிட்டோம் வீட்டில். எங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு. நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன். ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வாட அவசரமானாங்க. நான் என்ன ஏதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் போனேன். போனதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கை எடுத்து காமிக்கும்போது இந்த மாதிரி நகை இருக்குதுல்ல அப்படின்னாங்க. நகையில் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ வீட்டில் வை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேசிக்கலான்னு சொன்னேன். அதில் என்ன இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு காரணம் ஃபோன் மட்டும் எடுத்து போட்டுட்டோம். ஏன்னா அன்டைமில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. எங்கம்மா இருக்கிறது ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போது யாராவது அசம்பாவிதம் நடந்துருமோங்கிறதுனால ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறதுனால சைலண்டில் போடத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணத்தில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. மீதி இருந்ததை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். நான் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட ஊடக அணி பிரிவு செயலாளராக இருக்கிறேன். அதை வந்து எங்கள் இஸ்லாத்தில் வந்து கீழே கிடைக்கிற ₹1 இருந்தாலும் அது எங்களுக்கு சொந்தம் இல்லை. அது வந்து உரியவங்கிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். என் பேர் வந்து அப்துல்லா. நைட்டு 9 மணி இருக்கும், 9 இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சு அம்மாப்பேட்டில் நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது லீ பஜார் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா, மேம்பாலம்,
அந்த மேம்பாலத்து கீழே இறங்கி பெட்ரோல் பங்க் கொஞ்சம் தாண்டி இந்த சென்டர் நடு ரோட்ல இருந்துச்சு. ஆனால் 6-7 வண்டிக்கு மேலே போயிட்டு இந்த டூலருங்க. பார்த்துட்டு சரி பையன் மட்டும் கிடந்தது. சரி என்ன இருக்கும் அப்படின்ட்டு பையன் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவள் நேரத்துக்கு 9 மணிக்கு இருக்கோம். சரி அவளை நம்ம எங்கே பழையிறது நம்ம அப்போ நாங்களும் கொஞ்சம் டயர்டாக இருக்குவோம். ஃபங்க்ஷன் முடிச்சு டயர்டாக இருந்தோம். அது நேரம் வீட்டுக்கு எடுத்து போய் பார்த்துக்காம தான் எங்களுக்கு புரிஞ்சு. ஆனால் ஃபோன் ஒரு 6-7 ஃபோன் வந்தது. விடாமல் வந்துச்சு. எங்களுக்கு பயம் கிளம்பிச்சு. சரி ஏதாவது இப்போ வேற ஏதாவது யாரும் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு பயம். அதனால் ஃபோனுக்கு விசாரிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிட்டு அட்டன் பண்ணி வர சொல்லிக்கலாமே. 6-7 ஃபோன் லைனாக வரவும் எங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் இதை எங்களுக்கு புதுசாக பார்க்கவும் எங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு வேறு கொஞ்சம் எனக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு கேன்சரு உடம்பு சரியில்லை. அதனால அந்த டைமுக்கு நம்ம போக முடியாது. நம்மளால மருந்து சாப்பிட்டு அது வேற கொஞ்சம் இதாக இருந்தது. அதனால வீட்டில் கொண்டு பார்த்ததுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு. அப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணோம் காலையில். அப்புறம் தான் சரி கொடுத்துடலாம், என்னத்துக்கு வேணாம், நம்மளுதான் நம்ம உழைக்கிறதே கிடைக்கிறதில்ல, நம்மளுக்கு இது ஆகிறதில்ல, கொடுத்துடலாம் பண்ணோம். சரி காலையில்